இன்னைக்கு 1 kgல சிக்கன் பிரியாணி எக்ஸாக்ட்டா கல்யாண பிரியாணி டேஸ்ட்லயே இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சொல்ற மெஷர்மென்ட்ல மட்டும் செய்யுங்க. மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ 400 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை தின்ன ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே ஒரு கைப்பிடி புதினா மல்லி, ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காவை பொடி பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 தக்காளி நான் சேர்த்திருக்கேன். 300 கிராம் அளவுக்கு வரும். மூடி போட்டு தக்காளி நல்லா குழைவா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 200 ml வந்து தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 கிலோ கட் பண்ணி வச்சு சிக்கன் சேர்த்துக்கோங்க. இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வடி பிரியாணி ஸ்டைலில் செய்ய போறேன். அதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதும் புதினா மல்லி, உப்பு, எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிடுங்க. தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி வச்சிருங்க. இப்போ சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதுல ஒரு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வடிச்சு வச்ச சாதம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 கப் அளவுக்கு சாதம் வேக வச்ச தண்ணியை சேர்த்து மூடி போட்டு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல தம் போடுங்க. அவ்வளவுதான், நல்ல கம கமன்னு சூப்பரான கல்யாண வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.